இந்த ஜெனரேஷன்ல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி அண்ட் டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாமே நம்ம எல்லாரோட லைஃப்ல ஒரு ருட்டீனாவே மாறிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா அதுவும் வித்தின் 3 monthsல மாற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். மென்டல் டயட்னு சொன்னாவே என்ன ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுதானே சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் டாக்ஸிக்கான கான்வர்சேஷனை கட் அவுட் பண்ணுங்க. அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றது, உங்க மேல செல்ஃப் டவுட் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்த கட் அவுட் பண்ணாவே நீங்க மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பிகாஸ் வாட் யூ கன்சியூம்ஸ் மென்டலி மேட்டர்ஸ் மோர் தென் தி கேலரிஸ். டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ட்ரில். ஒரு தடவை நீங்க கிரேவிங்கா ஃபீல் பண்ணும்போது அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டா இருந்தாலும், என்டர்டைன்மெண்டா இருந்தாலும், இம்பல்சிவா ஷாப்பிங் பண்றதா இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் வரும்போது அதை அட்லீஸ்ட் ஒரு 30 minutesக்கு டிலே பண்ணுங்க. ஸ்பீக் லெஸ், லிசன் மோர். நம்ம எல்லாரும் ஆல்ரெடி ஸ்பீக்லெஸ் ஒர்க் மோருங்கிற விஷயத்த அடிக்கடி நிறைய தடவை கேள்விப்பட்டுட்டோம். ஆனா மென்டலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாறுறதுக்கு நம்ம பேசுறதை விட கேட்கறது தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். இட் வில் மேக்ஸ் யூ மென்டலி ஷார்ப்பர் அண்ட் இமோஷனலி டஃபர். கம்ஃபர்ட் ஜோன் ஃபிளிப். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது. நீங்க இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க பிஹேவ் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணி பாருங்க. இந்த ஒரு பிராக்டிஸ் இட் வில் டெஃபினெட்லி ஃபிளெக்ஸஸ் யுவர் அடாப்டபிலிட்டி. ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் டெய்லி. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் ஒரு 2 minutes உங்களோட மொபைல் கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் 3 monthsக்கு அப்புறமா எடுத்து ரிவ்யூ பண்ணி பாருங்க. அது உங்களோட கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குங்கிறது காட்டும்.